ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானிங்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செந்தில் இருந்துட்டு மாமனார் பேச்சை கேட்டுட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காரு. லஞ்சம் வாங்கினாதான் பெரிய ஆளாக முடியுன்ற விதையை நம்ம செந்தில் மனசில் விதைச்சி இப்போது தப்பான வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கவும் வைக்கிறாரு. நம்ம செந்தில் இருந்துட்டு டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் வேலையை முடிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையும் முடிச்சு கொடுத்துட்றாரு நம்ம செந்தில். இந்த வேலையை முடிச்ச உடனே அந்த ஆள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம செந்தில் கிட்ட கொடுக்குவோம். இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. என்ன, இவ்வளோ சின்ன வேலைக்கு இவ்வளோ பெரிய சம்பளமா, இவ்வளோ கொடுப்பாங்களா அப்படின்னு ஷாக்கிங்கில் அப்படியே மேம்பறந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் பண்ண வேலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இனிமே ஏதாச்சும் தேவைப்பட்டா திரும்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பணத்தெல்லாம் பார்த்த நம்ம செந்திலுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நாள்லேயே எவ்வளோ சம்பாதிச்சா கண்டிப்பாக நம்ம பணக்கார ஆயிடலாம். மாமா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நம்ம தான் எதுவுமே புரிஞ்சுக்காம இத்தனை நாள் முட்டாள்தனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம இனிமே எப்படி சம்பாதிக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட போயிட்டு அவருக்கு பாதியும் நம்ம செந்திலுக்கு பாதியும் எடுத்துக்கிறாங்க. இதில் 2.5 லட்ச ரூபாய் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, மீதியை நான் எடுத்துக்கிறேன். 5 லட்ச ரூபாய்க்காக இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுத்தா 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆளுக்கு 2.5 லட்சம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 2.5 லட்சத்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மாசமே 40,000 தான் சம்பளம். இந்த 2.5 லட்சத்துக்கு நான் எத்தனை மாசம் வேலை பார்த்துருக்கணும். கடவுளே, 2.5 லட்சத்தை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு செந்தில் இருந்துட்டு அந்த காசை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த காசை நம்ம செந்தில் இருந்துட்டு பையில் போட்டு வீட்டுக்கும் கொண்டு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனா கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாவா, மீனா கிட்டே சொன்னால் இந்த விஷயத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டா, அதனால் அவகிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் இப்படியே போகுது. இந்த மாதிரி பணம் வாங்குறதும் கொடுக்கறதும், நம்ம செந்தில் இந்த பணத்தை வாங்கி அதாவது பதுக்கி வைக்கிறதுமா கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. நம்ம மீனாக்கு டவுட் வருது. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியாக வரல. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? கொஞ்ச நாளா நீங்க பண்ற வேலையே சரியில்லைங்க. என்ன தப்பா ஏதாச்சும் பண்றீங்களா? அது ஏதாச்சும் இருந்தா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா, நான் எதுக்காக ஏதாச்சும் தப்பான வேலை பண்ண போறேன்? நான் எதுவுமே பண்ணல. என்னை பத்தி நீ சந்தேகப்படாத. இந்த மாதிரி எப்ப பாரு என்னை பத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டே இரு. நான் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையே, நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அப்படின்னு ஒரு பக்கம் மீனா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனை ரொம்பவே வேலை வாங்கிட்டே இருக்காங்க. என் கூட நீ பேச மாட்டேன்னா உனக்கு எந்த ஒரு வேலையும் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். நீ என்கிட்ட வந்து கேட்டா உனக்கு எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு ஒவ்வொரு வேலையும் பாண்டியனை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கோமதி மனசில் இவரை வேலை வாங்குறோமேன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம காந்திமதி போயிட்டு கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத கோமதின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் இப்படி தான் பண்ணுவேன், என்கிட்ட வந்து வாயை திறந்து கேட்டா கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன், இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லவும், இப்படியா தான் இவங்களோட கதை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் அஞ்சலி கிட்ட தான் மனசில் இருக்கிற கஷ்டத்துல எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அஞ்சலியும் நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து வெளியே தெரிஞ்சால் ரொம்ப தப்பாக தான் தெரியும். இவங்க மனசுக்குள்ளே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. ஆனால் வெளியே பார்க்குறவங்க எல்லாருமே இவங்கள ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அது தெரியாமவே இவங்க 2 பேருமே பழகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் இவங்களுக்கும் அதாவது இவங்க மனசுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஏற்படலாம். அது கதை டைரக்டருக்கு தான் தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் மாமா என்னை ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரா, நான் இவ்வளோ மன்னிப்பு கேட்டோம், என் வயிற்றில் குழந்தை வளருதுன்னு சொல்லியும் என்னை மன்னிக்காதவர், இதனால தானா அவருக்கு வேற பொண்ணு மேலே ஆசை இருக்கிறதுனால தான் என்னை இப்படி மறந்துட்டாருன்னு நினச்சி அவ்வளோ அழுதுகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாக வேலைக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறத பார்த்த நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி மயில், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொன்னாலாவது நான் ஏதாச்சும் பண்ணுவேன், ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் இப்படி பண்ணிக்கிட்டு கேடி, நீ இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடி, ஏதாச்சும் சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, என்னோட கஷ்டத்தை
நான் அழுந்து தீக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் அழுதுகிட்டு இருக்கணும், அத்தனை நாள் என்னை விட்டுருங்க, எதுவுமே கேட்காதீங்க. கண்டிப்பாக என்னோட குழந்தைக்காகவது நான் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் என்னை கொஞ்சம் தனியாக விட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரே மாதத்தில் நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், நான் 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். இந்த 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அந்த பணத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மீனா இருந்துட்டு என்னங்க பணம் இது, இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க, நீங்க யார் கொடுத்தது இந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே செந்திலுக்கு அப்படியே திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மீனா அது வந்து மீனா ஒன்றும் இல்லை மீனா, அது வந்து என்னங்க ஆச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு மாதிரி கை நடுங்குது, வேர்த்து கொட்டுது, என்னாச்சு உங்களுக்கு, ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இங்கே பாரு மீனா, நம்மளுக்கு வர சம்பளத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம முன்னேற முடியவே முடியாதுன்னு உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். அப்போ எனக்கு தெரியல, ஆனால் அவர் ஒரு ஆளை அனுப்பி வச்சுருந்தாரு, இவருக்கு டாக்குமெண்ட் எல்லாம் இல்லை, இவருக்கு ஒரு வேலையை முடித்தா உங்களுக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போது நம்பிக்கையே இல்லை. அதாவது லஞ்சம் வாங்கினா எப்படி நம்ம சந்தோஷமாக அதாவது லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நானும் யோசித்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது லஞ்சம் வாங்கினா இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு. இந்த 10 லட்ச ரூபாய் இருக்குது, இதில் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கணும். இங்கே பாரு மீனா, நீயும் உன்னோட ஆஃபீஸில் சின்ன வேலைக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து பேசிக்கோ, அப்போ தான் நம்ம சீக்கிரமாக நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க சொன்னீங்க, லஞ்சம் வாங்கினீங்களா, நீங்கள் லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா, அதுவும் என்னோட அப்பா தான் இதை தூண்டி விட்டாங்களா, இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே பாருங்க, நான் இதில் நான் சும்மாவே விட மாட்டேன், எப்படியாவது உங்களை நான் மாட்டி விட தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, உங்கள் அப்பா தான் இது எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அதனால் திரும்ப இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, நம்ம லைஃப்பில் நம்ம கஷ்டப்படாமல் வாழணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மற்றவங்களோட வயிற்றுல எதுக்காக அடிக்கணும், அவங்க ரொம்ப பாவங்க, அவங்களுக்காக தானே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தே காசு வாங்கினா அதுக்கு மரியாதையே கிடையாதுங்க. நம்ம இந்த வேலையை செய்யறதுக்காக தான் மாதம் சம்பளம் வாங்குகிறோம் இல்லைங்க, அது உங்களுக்கு பத்தாதா, இங்கே பாரு மீனா, அது பத்தாது தான், அது இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லு, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம குழந்தை குட்டின்னு பிறக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, நம்ம அதுக்கெல்லாம் எவ்வளோ சேர்த்த வேண்டியது இருக்குது, அதனால தான் மீனா நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு கோவம் வருது, அதிகமாக கோவப்பட்டே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்ககிட்ட நான் பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம மீனாவோட அப்பா கிட்ட போறாங்க. போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையா, எப்படி ஒரு கேவலமான வேலையை என்னோட புருஷனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நீங்க எதுக்காக லஞ்சம் வாங்கிறதுக்கு சொன்னீங்க என்னோட புருஷன் கிட்ட அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்க பாருப்பா மீனா, உன்கிட்ட சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன், அதுதான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை அப்படியே நெருப்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டாரே, ஆனா நீ தான் என்னோட பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற, இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் தப்புன்னு நீங்க தான்ப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆனால் அதாவது தப்பவே நீங்கள் இதை செய்யுங்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களே கற்றுக் கொடுத்தா எப்படிப்பா, அதாவது இப்போ வர காலத்தில் எப்படிப்பா குட்டி பசங்கள்லாம் நம்மளை பார்த்து தானே வளரும், உங்களை பார்த்து அவங்களும் இதை கற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருமா, அதாவது பொழைக்க தெரிஞ்சவன் பொழைச்சிக்கிறான், பொழைக்க தெரியாதவன் அவனோட தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே பாருமா, மற்றவங்களை பற்றி யோசித்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம இழந்துட முடியாது, நம்ம சம்பாதிக்கிற வயசுல நல்லா சம்பாதிச்சுக்கணும், அவருக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்கு, அதனால சம்பாதிக்கிறாரு, இப்போ அதுல என்னமா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, இது ரொம்ப தப்பு, இங்க பாரு மீனா, நீ தான் லஞ்சம் வாங்கல, அதுக்காக லஞ்சம் வாங்குறவங்களையும் அதாவது நீ தடுக்கக்கூடாது, இனிமே செந்தில் மாப்பிள்ளைகிட்ட நீ எதுவுமே பேசக்கூடாது, அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டோம், இங்க பாருங்கப்பா, இது எப்படி நான் நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் சரி செந்தில் அவருக்கும் சரி ஒரு சரியான தண்டனையை உங்களுக்கு கொடுப்பேன், நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டைரக்டாக நம்ம மீனாவே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில், இங்கே பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம செந்திலை பற்றி ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே போலீஸ்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது, என்னம்மா புருஷன் இப்படி ஒரு வேலை பண்ணுறான்னு பொண்டாட்டியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் சார், எனக்கு லஞ்சம் வாங்குறது சுத்தமாக பிடிக்காது, யார் வாங்கினாலையும் அது தப்பு தானே, அதனால தான்
அதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, இப்படி ஒரு பொண்ணு நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, தன்னோட புருஷன் லஞ்சம் வாங்குறான்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ல, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கு. ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணால் இந்த மாதிரி எல்லாரும் தட்டி கேட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எந்த ஒரு தப்புமே நடக்காது, கவலைப்படாதம்மா, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு போலீஸை கூட்டிகிட்டு நம்ம அதாவது செந்திலோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போன உடனேயே நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா போலீஸோடு நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா கிட்ட வந்து, மீனா என்ன மீனா இது, எதுக்காக போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க, இங்கே பாருங்கள், நீங்கள் லஞ்சம் வாங்குற விஷயத்த நான் போலீஸ்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன், உங்கள் மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன மீனா சொல்கிறேன், இங்கே பாருங்கள், தப்பு பண்ணால் தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும், அதனால் நீங்கள் தண்டனையை அனுபவிக்கணுங்க, அதனால தாங்க போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களை மட்டும் இல்லை, என்னோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட அப்பா உங்களுக்கு ஒரு தப்பான வழியை சொன்னார் இல்லை, அவரையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உனக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், எனக்கு தப்பு பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிவிட்டு எனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது உங்களுக்கு இருக்குதாங்க அப்படின்னு நம்ம மீனா கேட்கவும், அந்த நேரம் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட கோமதியும் நம்ம பாண்டியனும் நம்ம செந்திலோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்திலை பார்த்து, இங்கே பாருடா, உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், நேர்மனா என்னன்னு உனக்கு சொல்லி கொடுத்து தாண்டா வளர்த்தேன், இப்படி கேவலமாக லஞ்சம் வாங்கி ஒரு வேலையை பண்ணியிருக்கே, உனக்கு கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை, என்னோட மருமகளுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமை உணர்ச்சிக்கும் உன்கிட்ட ஒரு பங்கு கூட இல்லைடா, ஏதோ 10 லட்ச ரூபாய் கொடுத்து லஞ்சம் வாங்கி தானே இந்த வேலையை வாங்கினேன், நீ லஞ்சம் வாங்காமல் இருப்பியா, இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு இப்படி ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க, இவனுக்கு வேலையே இருக்கக்கூடாது, இந்த வேலையை தூக்குங்க சார் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த செந்திலுக்கு அப்படியே தலை குனிஞ்சு கீழே நின்றுட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மீனா, சொந்த புருஷனையும் சொந்த அப்பாவையும் இப்படி பண்ணுறியே, இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, இங்கே பாருங்கப்பா, லஞ்சம் வாங்க சொல்லி கொடுத்தீங்களா, அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு உங்கள் புத்தியெல்லாம், நீங்கள் தான்ப்பா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், நீங்களே இப்படி என்னோட புருஷனுக்கு தப்பான வழியை காட்டுறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் என்னோட வாழ்க்கையை மொத்தமாக போகணும், உங்களுக்கு தெரியாதா, எப்படிங்க இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுது அப்படின்னு நம்ம மீனா ஒரு பக்கமும், கோமதி இருந்துட்டு நம்ம மீனாவோட அப்பா கிட்ட, இங்கே பாருங்க சம்மந்தி, நீங்கள் இப்படி ஒரு வேலையை என்னோட பையனுக்கு கற்றுக் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் பையனுக்கு தப்புனா என்னன்னு கூட தெரியாமல் வளர்த்து வச்சுருந்தோம், ஆனால் இப்போ என்ன எப்படி இப்போ எவ்வளோ கேவலமானவனா நின்று போலீஸில் அரசு ஆகிற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ரவிக்கு இருந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுது, அப்படியே தலையை கீழே போட்டுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, இனிமேல் நீ என்னோடய வீட்டு பக்கம் கால் எடுத்து வச்ச, உன்னோட கால் ரெண்டும் என்னோடய வீட்டு தரையில் இருக்காது, அப்படியே வெட்டி போட்டுருவேன், உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குடா, ஒரு சின்ன ஒரு சாக்லேட் பாக்கில் கூட லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்டா நான், அப்படி இருக்கிறவனுக்கு பிறந்தவனாடா நீ, இப்படி லஞ்சம் வாங்கி அசிங்கமாக போலீஸில் அரெஸ்ட் ஆகிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், பேசிக்கிட்டே இருக்காமல் இவங்களுக்கு தக்க தண்டனையை நீங்கள் கொடுக்கணும் சார், 2 பேரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம செந்தில் இருந்துட்டு, என்னமாம்மா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள், நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, இப்போ பார்த்தீங்களா, கட்டின புருஷனவே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா, இப்போது என்ன பண்ணுவேன் நான் சொல்லுங்கள், என் அப்பா முன்னாடியும் என் அம்மா முன்னாடியும் எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதனால தான் இதெல்லாம் வேண்டான்னு நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன், கேட்டிங்களா, இப்படி இதெல்லாம் பண்ண வச்சு என்னை அசிங்கப்படுத்தி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம
அது இது மீனாவோட அப்பா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாப்பிள, எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது மாப்பிள. என் பொண்ணு இந்த அளவுக்கு கடமை உணர்ச்சியா இருப்பான்னு நெனச்சு கூட பார்க்கல. ஏன் தான் அப்படி நான் அவள வளர்த்தோன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது மாப்பிள. உலகம் தெரியாத குழந்தையா இருக்கிறா. கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அவ புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவளும் இந்த வேலைய பார்ப்பா. நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாருங்க மாமா, நீங்க எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க. இனிமே எனக்கு எதுவுமே சொல்லியும் குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், இவங்கள 2 நாளாச்சு ஜெயில்ல வச்சே ஆகணும். அப்பதான் இவங்க 2 பேருக்குமே புத்தி வரும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ம செ மீனாவோட அப்பாவுக்கும், நம்ம செந்திலுக்கும் 2 நாள் ஜெயில் தண்டனை குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நெனச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துட்டு இந்த விஷயத்த அவர்கிட்ட பேசியே ஆகணும். எனக்கும் என்னோட குழந்தைக்கும் அவரு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியே ஆகணும். இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கவர்கிட்ட நான் எதுவுமே கேட்காம இருக்கக்கூடாது. இதனால தான் என்னோட தப்ப எதையும் மன்னிக்க மாட்றாரா, நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாரு நம்ம தங்கமயில் இருந்துட்டு அழுகைய நிப்பாட்டிட்டு நம்ம கோமதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, "இங்க பாருங்க, யாராச்சும் வீட்ல இருக்கீங்களா? வாங்க வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு வெளிய வந்து நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோமதி இருந்துட்டு, "யார் அது வெளிய கத்திக்கிட்டே இருக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே மயில நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. "அடேய், நீ எதுக்காகடி இங்கே வந்த? இங்கே பாருங்க, உங்களை உங்ககிட்ட வந்து நான் உறவாடுறதுக்கெல்லாம் வரல. உங்கள் பையனை வர சொல்லுங்க. உங்கள் பையன்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வியை கேட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் எதுக்காக உங்ககிட்ட நான் உறவாடியெல்லாம் பேசணும்? உங்கள் பையனை வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கும் ஷாக் ஆகிடுது. "என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறாளே" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டோம். கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா உள்ளே போயிட்டு, "ஏங்க, வெளியே அந்த மயில் வந்திருக்காங்கங்க" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, "அந்த புள்ள எதுக்காக இங்கே வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், அதுக்கப்புறம் சரவணன் வராங்க. சரவணன் வந்த உடனேயே நம்ம கோமதி வந்து, "இங்கே பாருடா சரவணா, வெளியே அந்த தங்கமயில் இருக்காடா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு கோவம் வராமல் தான் பண்ண தப்பாலாம் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம மயில பார்த்து பேசலான்னு வாயை திறக்கவும், "இங்கே பாருங்க, உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இருக்குதான்னு கேட்குறேன் நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினீங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினீங்க, அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுறேன். நான் பண்ண தப்புக்காக நான் அதை வந்து அனுபவிச்சுக்கிறேன். அதை விடுங்க. இப்போ 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 நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் சரி, என்னோட வயித்துல வளர்ந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இது வேற யாரோதோடு எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சுச்சு? நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுனீங்க? எதுக்கு இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க உங்க பழைய லவ்வரோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இப்படி என்கிட்ட கோவமா பேசுறீங்க. நான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டோம். என் வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்லியும் அந்த குழந்தைய அசிங்கப்படுத்திட்டு இப்போ நீங்க வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க போறீங்க. அதனால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து, "இங்க பாருடி, நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடாதுல்ல" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, நான் பண்ண தப்பை விட நீங்க பண்ணுற தப்பு மிக கொடுமையானது, அசிங்கமானது, அவமானமானது. நீங்க இப்படியெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர். இங்க பாருங்க, என்னோட குழந்தைக்கும் உங்களுக்கும் நீங்க எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன சொல்றது? இனிமே என் குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இப்போவே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன். அடுத்த மாதம் ஹியரிங்கில் கேஸ் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நான் இப்போவே திரும்ப அப்ளை பண்ணி இப்போவே அந்த கேஸை நடத்துகிறேன். அந்த கேஸை நடத்தி இப்போவே நம்ம டிவோர்ஸை வாங்கிக்கலாம். உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு இருந்தா அது வேற ஒருத்தனை நோடுதுன்னு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுனீங்க" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாரு
நான் பேசினதெல்லாம் தப்பு தான். நான் பேசினதுக்கப்புறம் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் தான். ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு. அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது தான். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தா மீனா மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாடகமெல்லாம் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் என்னங்க பாவம் பண்ணேன்? உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? உங்கள் குடும்பத்தில் ஏதாவது திருடிட்டேனா? இல்லை என்னதான் பண்ணேன்? என்னோட குடும்ப சூழ்நிலையால் ஒரு சில பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதை தப்பை ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட மனசார வந்து மன்னிப்பு கேட்டு அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி இனிமேல் அப்படி ஒரு தப்பு பண்ணவே கூடாதுன்னு நினச்சி தானேங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். ஒவ்வொரு காலிலும் விழுந்தனே, ஒவ்வொருத்தர்கிட்டையும் கெஞ்சினனே, என்னை விட்டுறாதீங்கன்னு. யாருக்குமே மனசு இலகலை. அதுக்கு காரணம் நீங்கள் பழகிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணுக்காக தானே என்னை மன்னிக்காமல் போனீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் வராங்க. வந்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருடி மயிலே, நீ இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்து தான் 2-3 நாளாக வீட்லேயும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தியாடி. இங்கே பாருடி, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இவங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வந்துட்டேன்னு சொன்ன இந்த குடும்பம் கண்டிப்பாக விளங்காது, நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏதோ 2-3 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டேங்கன்றதுக்காக நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கள. ஆனால் உங்கள் பையன் அதை விட கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியாது. என் பொண்ணு ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு 4 பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய்யை வீட்டில் சொல்லிருச்சு. அது தப்பு தான், நான் இல்லைன்னு. அதுக்காக நான் உங்கள் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என் பொண்ணு உங்கள் குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது நடந்திருக்கா? இல்லை ஏதாச்சும் திருடிட்டாளா? ஏதாவது பண்ணாளா? எதுவுமே பண்ணது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ என்னோட பொண்ணு என்ன பாவம் பண்ணா? உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை என் பொண்ணுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு, பாண்டியன், சரவணா, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக சரவணா? நீ ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இல்லைப்பா, அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான்ப்பா. அது நான் ஃப்ரெண்டு கூட தான் பழகினே தவிர ஃப்ரெண்டு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணத்தோடையும் அவள் கூட பழகலைப்பா. அவள் என்னோடய கிளாஸ்மேட்ப்பா. அதனால தான் அவள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோடய மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே அவகிட்ட தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கஷ்டத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்படுவீங்கிறதுக்காக தான் நான் என்னோடய கஷ்டத்தை அவகிட்ட சொல்லி என்னோட கஷ்டத்தை அவகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கந்துப்பா. வேறு எதுவுமே இல்லைப்பா. இங்கே பாருங்கள் மாமா, இங்கே பாருங்கள், உங்களை மாமான்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுல்ல. இங்கே பாருங்கள், நான் அவரை எங்கே பார்த்தேன்னு தெரியுமா? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நான் காசு கொடுக்குறேன், நீ காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் உட்காந்து தோள் மேலே கை போட்டுக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுங்க? இங்கே பாருங்கள், இனிமேல் உங்கள் பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு மேலே நீங்கள் ஏதாவது உரிமை கொண்டாடிட்டு வந்தீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் யாருமே குழந்தைய பெற்று தனியாக வாழலையா என்ன? என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தம், என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த குழந்தை மட்டும்தான். இனிமேல் என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் என்னோட உசுறு வாழப்போகுது. இனிமேல் என்னை தேடி யாராச்சும் வந்தீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு மரியாதை கேட்டுட்டோம். இங்கே பாரு, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், கண்டிப்பாக கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத. அடுத்த ஹியரிங்கில் உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். அடுத்த நிலை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சரவணனை பார்த்து கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா நீங்கள் எப்போக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாரு மீனா, நீ மட்டும்தான் மீனா. என்னோட மனசில் இருக்கிற வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் நீ தான். என் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி மீனா, நான் வரேன் மீனா அப்படின்னு சொல்லுவோம். அக்கா என்னக்கா வந்த உடனே போகிறீங்க, வாங்கக்கா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே பாரு மீனா, இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத போது நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்? நான் போயிட்டு வரேன் மீனா. ஒரு சில விஷயத்த என்னோட முன்னாள் புருஷன்கிட்ட நான் கேட்டு தெளிவுபடுத்திட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஆனால் அங்கேருந்து ஒரு தெளிவான பதில் வர மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் கிளம்புறேன் மீனா. அடுத்த மாதம்
அடுத்த மாதம் வர ஹியரிங்கே நான் இந்த மாதமே வைக்கிறதா இருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதம் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கும் என் கூட வாழ விருப்பம் இல்லை. இப்போ எனக்கு 100% அவர் கூட வாழ விருப்பமே கிடையாது. அதனால தான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அது ரீஅப்ளை கொடுத்தா சீக்கிரமாக இந்த டிவோர்ஸ் முடிஞ்சிடும்ல. அதனால தான் நான் அதை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கக்கா. எதுக்காகக்கா இவ்வளோ அவசரப்படுறீங்க? இங்கே பாரு மீனா, நான் இத்தனை நாளாக நான் எல்லாரையும் அன்பாவும் பாசமாக தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் என்னோட மனசை புரிஞ்சுக்கிறவங்க இங்கே யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நான் யார்கிட்ட போயிட்டு என்னோடய வலிகளையும் வேதனையும் சொல்லு. நான் யாருக்கிட்டேயுமே பேசலை, எதை பற்றியுமே பேசலை. நான் எதுக்காகவும் யாருக்கிட்டேயும் போய் நிற்கவும் விரும்பலை. அதனால் நீ என்னை பற்றி யோசிக்காமல் உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட அன்னைக்கே வந்து பேசினேன். அது அவங்க யாருன்னு. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க விதமும் அவங்கக்கிட்ட பழகிட்டு இருக்க விதமும் சரியில்லை மாமா, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு இதெல்லாம் நினச்சி வருத்தப்படுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.